மீண்டும் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கும் உங்களோட மார்க்கை வச்சுதான் வழங்குறாங்க. ஆனா இது ஆபீஸ் லெவல் போஸ்டிங், அதாவது முதல் மாச சம்பளமே 30,000 இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வேலை எல்லாத்தையுமே டீடைல்டா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் குயிக்கா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லை மட்டும் பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்டோட இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது IPPB. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட்டிவ் லெவல் வேகன்சி வந்திருக்கு. மார்ச் 1ல இருந்து மார்ச் 23ஆம் தேதி வரை டைம். அதற்குள்ளே நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டும் அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் தரேன். என்ன போஸ்டிங் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஒரு ஆபீசர் லெவல் வேகன்சி தான். மொத்தமா 51 வேகன்சி இருக்கு. 21ல இருந்து 35 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய 51 வேகன்சியை வகுப்பு வாரியா பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. நீங்க BC MBC DNC BCMனா OBCல வருவீங்க. ஸோ உங்களோட வேகன்சி என்ன அப்படிங்கிறதையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி, கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல. BTech ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கவே இல்லை. உங்களோட டிகிரியில நீங்க எடுத்துக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. Merit will be drawn on the basics of percentage of marks obtained in the graduation. ஓகே, அதனால உங்களோட டிகிரி பர்சன்டேஜை அப் டு 2 டெசிமல்ஸ் வரையும் இருக்கிற மாதிரி கரெக்டா கொடுங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு 84.13 அப்படின்னா அப் டு 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி கரெக்டா அக்யூரேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சேலரி எவ்வளவு ப்ரோ அப்படின்னா, மந்த்லி 30,000 உங்களுக்கான சேலரி. அது இல்லாம ஆனுவல் இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபீஸ் இருக்குங்க. SC ST PWD அப்படின்னா 150 ருபீஸ். மீதி உள்ளவங்க எல்லாருக்கும் 750 ருபீஸ் ஃபீ இருக்கு. ஆன்லைன்ல நீங்க பே பண்ணணும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல இருந்து இப்போ 51 சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான், பட் வந்து கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இருக்கக்கூடிய 51 வேகன்சியை ஸ்டேட் வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 வேகன்சியும் புதுச்சேரிக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியும் எந்த டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இனிஷியலா ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கான பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வரையும் ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பர்மனன்ட் ரோல் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான். பட் வந்து உங்களுக்கு இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 30K சேலரி பிளஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். ஃபீஸ் இருக்கிறதுனால, வேகன்சி கம்மியா இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லை, ஓவராலா யார் நிறைய பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான். ஃபீஸ் இல்லைன்னா கூட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபீஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் யோசிச்சு தான் அப்ளை பண்ணணும். ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட்லையுமே SC STனா கொடுத்துருக்க வயதோட +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. OBCனா கொடுத்துருக்கிறதோட +3 இயர்ஸ் வரையும் உங்களால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எவ்வளோ வேகன்சி நம்ம தமிழகத்துக்கு அப்படின்னா 2 வேகன்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சா. ஸோ அதில் கோவில்பட்டியில் ஒரு வேகன்சி, திருப்பத்தூரில் ஒரு வேகன்சி கொடுக்குறாங்க. புதுச்சேரியில் இருந்த ஒரு வேகன்சி காரைக்காலுக்கு. ஸோ மொத்தமாக நம்ம ரீஜியனுக்கு 3 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் அனெக்சர் 2ல எந்த சைஸில் அப்லோட் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க. ஃபீ எப்படி பே பண்ணணும், ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேஜை நீங்கள் 1 டைம் ஃபுல்லாக டீட்டெயிலாக ரீட் பண்ணுறது மூலயமா ஈஸியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன ப்ரோ அப்படின்னா, IPPB, அதாவது இந்த பேமெண்ட்ஸ் பேங்கோட இவங்க வந்து நிறைய டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. பேங்க் ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ற மாதிரியான ஒர்க்கு. ப்ராடக்ட்ஸ் இந்த சென்ஸ் இவங்க இந்த இதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே ப்ரொமோட் பண்ணுறது, GDSோட சேர்ந்து நீங்கள் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, நியூ கஸ்டமரை வந்து அட்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான். பட் வந்து ஒரு டீசெண்டான சேலரி அப்படின்னு சொல்லலாம். உங்களோட போட்டோ அப்புறம் சிக்னேச்சர் ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல, பால் பாயிண்ட் இங்க்ல சைன் பண்ணதா இருக்கணும். அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை நீங்க வந்து ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணணும். டிக்ளரேஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி அப்லோட் பண்ணணும்.
உங்களோட ரீசன்ட் ரெஸ்யூமை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 20லேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கலாம். ஸோ இது போன்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்ல ரெசல்யூஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீஸ் இருக்கிறதுனால டீசெண்டான ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியலை. ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மி. நம்ம இதுக்கே மொத்தமாக ஒரு 3 வேக்கன்சி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 90+% இருந்தால் தான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனி டிகிரியாக இருக்கிறதுனால பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா டிகிரியுமே உங்க கன்சிடர் பண்ணுறதுனால ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும் ஃபைனலாக. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.